ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க யூடியூப்பில். அதாவது மூஞ்சிக்கு போடுற அந்த ஃபேர்னஸ் க்ரீம் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி மேக்கப் போடுறீங்களா? ஸோ அதே மாதிரி போடுறதுனால தான் நீங்கள் வந்து ஃபில்டர் இல்லாமல் வீடியோ போடுறீங்களான்னுலாம் கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ டெய்லி ரொட்டீன் வந்து நான் எப்படி ஃபேஸ் க்ரீம் போடுறேங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எந்த ஒரு மேக்கப்புமே போடல, வீடியோவில் கிளியராக தெரியும். எல்லாருமே என்னோடய மேக்கப் வீடியோ பார்த்துட்டு டெய்லியும் நீங்கள் வந்து மேக்கப் போடுறதுனால தான் வந்து ஃபில்ட்ரு இல்லாமல் போடுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை, நார்மலாகவே எனக்கு வந்து கருவளையும் தெரியுது பாருங்கள். கருவளையும் நல்லாவே இருக்குது, டார்க்காக நல்லாவே தெரியும். ஸோ என்னோடய ஸ்கின்னே இப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். இதில் என்ன போய் மறைக்க போகிறோம்? அதனால் நீங்கள் வந்து நார்மலாகவே போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் வீடியோ ஒன்று நம்ம சேனல்லே போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்க, அதனால தான் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சத்தியமாக இல்லைங்க, இவ்வளோதாங்க, ஃபேஸே இவ்வளோதான், இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லாங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், இவ்வளோதான். நான் இங்கே தான் உட்காந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இங்கேயே உட்காந்துட்டேன். போன தடவை பேசும்போது கூட நான் கிச்சனில் பேசினதுனால மைக் வந்து போடல. இப்போ ஏன் மைக் போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து வண்டியெல்லாம் போகிற சவுண்ட் கேட்கும். இனி ஒன்று ஃபிஷ் டேங்க் இருக்கிறதுனால மோட்டர் சவுண்டும் வந்து கொஞ்சம் நாய்ஸஸாக இருக்கும். அதனால தான் வந்து மைக் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அதனால் நான் டெய்லி எப்படி கிளம்புவேன், நார்மலாக எப்படி கிளம்புவேங்கிறத இன்றைக்கி வீடியோவாக வந்து போட்டுடலாம். அப்போ தான் வந்து எல்லோரோட டவுட்டு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள், ஃபேஸ் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் மூஞ்சி. இந்த மூஞ்சிக்கு என்ன வந்து நான் போடுறேங்கிறத நான் காமிச்சிட்றேங்க, பார்த்துக்குங்க. தெரியுதா? கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்கேங்கிறனால. ஐயோ, ஹிமாலயா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர்னஸ் க்ரீம், இது ஒன்று தான் என்னோடய டெய்லி ரொட்டீனே. வேறு எதுவுமே போட மாட்டேன். ஒவ்வொரு நாள் பவுட்ரு கூட அடிக்க மாட்டேங்க, ஆனால் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லேயே பவுட்ரு கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக குளிச்சுட்டு வந்துட்டு இதை மூஞ்சிக்கு தேய்ச்சிட்டு போய் பொட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டு திருநூறெல்லாம் வைக்கிறனால அதை வந்து அப்படியே விட்டுருவேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தா ரொம்ப டார்க்காக கொடூரமாக இருப்பேன். டெய்லி வந்துட்டு நம்ம போடுற அந்த ஒரு நாளைக்கு போடுற அந்த க்ரீமெல்லாம் போட்டால் டெய்லி மூஞ்சி என்ன ஆகும் சொல்லுங்கள்? அவ்வளோதான், அப்புறம் மூஞ்சி ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும், அவ்வளோதாங்க. இந்த ஃபேர்னஸ் க்ரீம் போட்டாலே கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், அவ்வளோதான். வேணும்னா கொஞ்சம் பவுட்ரு அடிச்சுக்கலாம். அது நான் கடைசியில் தான் அடிப்பேன். ஏன் தெரியுங்களா? ஹேர் ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய டெய்லி ஹேர் ஸ்டைல் அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் தலை கூட ஒரு நாளைக்கு சீவியெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைல் எடுக்க மாட்டேன், அவ்வளோதான். 2 செகண்டில் அந்த ஹேர் ஸ்டைல் ரெடிங்க. வந்துடுச்சா?
பஃப் மாதிரி, அவ்வளோதான். இந்த பக்கம் ஒரு பின் குத்திக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில். கண்ணாடியே இல்லாமல் எல்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே போட்டுருவேன், ஏன்னா ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்டது. இதோ ஜஸ்ட் பஃப், அவ்வளோதாங்க. அறுபது அடி கூந்தலாக இருக்கிறது அரை அடி, அதில் என்ன போய் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கிறது. அவ்வளோதான், ஃபினிஷ் மை ஹேர் ஸ்டைல். வேறு என்ன பண்ண போகிறேன்? பூ வைப்பேன். டெய்லி பூ வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பூ வச்சா அழகாக இருக்கும், அதனால் பூ வைப்பேன். ஸோ பூ கிடைக்காத பட்சத்தில் தான் வைக்க மாட்டேன். ஒருவேளை பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வெளியில் போயிட்டு வந்துட்டு கழட்டி அதையே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் கூட வைப்பேன். அவ்வளோதாங்க. நான் மட்டும்தான் இப்படியா இல்லை நிறைய பேர் அப்படியான்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா மனசு கேட்காது, அதை வச்சு ஏன் வேஸ்ட் பண்ணணும். ஒரு ஈவினிங் டைமில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிற வச்சுட்டு போவோம், அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருவோம். ஐப்ரோ கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்க, அதாவது கண்ணுக்கே தெரியாது என்னோடய ஐப்ரோ. அதனால் மட்டும் ஐப்ரோ பென்சிலில் தான் வந்து போடுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன், பென்சிலில் போடுவேன். பென்சில் யூஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி பாருங்கள், இப்போ எப்படி தெரியுது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியாது. அதனால் கொஞ்சம் வந்து போடுவேன், அதுக்கப்புறம் தாங்க வந்து பவுடரே அடிப்பேன். அந்த மேக்கப் வீடியோ அவ்வளோ கூட வியூஸ் போகலைங்க, ஒரு 400 வியூஸ் என்னமோ தான் போயிருக்கு. ஆனால் அதுலேயே எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ இது போடுறதுனால தான் நீங்கள் வந்து பிரைட்டாக தெரியுறீங்க, இல்லைன்னா தெரிய மாட்டீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. எப்படியெல்லாம் டவுட் வருது பாருங்களேன். அவ்வளோதாங்க. ஏன்னா நெத்தி கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, இப்படி முடியெல்லாம் எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதான், சின்ன பொட்டுங்க, இந்த குட்டி பொட்டு மட்டும்தான் வைப்பேன். எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ நல்ல ட்ரெஸ் போட்டாலும் எவ்வளோ அழகாக சாரீ கட்டினாலும் இந்த குட்டியோண்டு பொட்டு இது மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே பார்ப்பீங்க. அப்புறம் இந்த மைங்க, இந்த மை இல்லாமல் ஒரு நாள் ஓடாது. இந்த மை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் எப்போவுமே இந்த மை வந்து நான் போட்டுக்குவேன். மை போட்டால் தான் எனக்கு வந்து அழகாக கண் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கண் அதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருக்கும், மை போட்டதுக்கு நல்லா அழகாக ஃபீல் ஆகும். அவ்வளோதான். இதில் என்ன மேக்கப் இருக்குது, ஏதாவது போட்டேன்னா இப்போ பவுட்ரு கூட எப்போவாவது அடிப்பேன், ஒவ்வொரு நாளைக்கு அடிக்க மாட்டேன். ஃபைனலி மை சந்தனம் ஃபினிஷ். பாருங்கள், இப்போ நீங்களே உத்து உத்து பாருங்கள், இதில் எங்கேயாவது இந்த மூஞ்சி வீடியோவில் வித்தியாசமாக தெரியுதா? தெரியல. இவ்வளோதாங்க. இதுக்கு போயிட்டு நீங்கள் நிறையா மேக்கப் போடுறதுனால தான், க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து நல்லா அழகாக தெரியுறீங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபில்ட்ரு இல்லாமல் எப்படி போட முடியும்னெல்லாம் டவுட்டாக கேட்குறாங்க. ஃபில்ட்ரு இல்லாமல் எப்படி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா இப்படி தெரியுது அப்படின்னு நல்லா ஒத்து பாருங்கள் மக்களே.
இந்த மூஞ்சி இவ்வளோதான். இதுதான் நீங்கள் வீடியோலையும் பார்க்க போகிறீங்க. இப்படி தான் நீங்கள் டெய்லி என்னை வீடியோலையும் பார்க்குறீங்க. ஸோ டெய்லி உட்காந்து ஃபேர்னஸ் க்ரீமு எல்லாம் அப்படிக்கிட்டலாம் இருக்க மாட்டேன். இனி ஒன்று பேங்கிள்ஸ் போடல, வேணும்னா வாட்ச் கட்டிட்டு பேங்கிள் போட்டுக்குவேன். இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள் இருந்ததுன்னா 2 கைக்கும் பேங்கிள் மட்டுமே போட்டுக்குவேன். அவ்வளோதான். இருங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள் இல்லை, ஸோ அதனால் கோல்டன் கலர் பேங்கிள் போட்டுக்கலாம். வாட்ச் இவ்வளோதாங்க. இவ்வளோதான். ஸோ ஃபேஸ் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் ரீல்ஸ்லேயும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஒன்றும் அதில் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எந்த ஒரு இதுவும் போட்டு அப்லோட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் ரீல்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மக்களே, மறுபடியும் என்னை வந்து நீங்கள் க்ரீம் போட்டதுனால தான் நல்லா இருக்கீங்க நல்லா சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்கள் பாருங்கள், எனக்கு கருவளையெல்லாம் அப்படியே தாங்க தெரியும். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், வீடியோலையும் அதே மாதிரி தான் கருவளையும் எல்லாமே கிளியராக தெரியும். இதே மாதிரி தான் வீடியோவும் போடுவேன். ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.